let it bang, bang. Hello students, exercise 1.5 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Solve the following system of linear equation by Gaussian elimination method கேட்டிருக்காங்க. First subdivision. So Gaussian elimination method. So அந்த given equation இது மூணு தான். இது நம்ம augmented matrix-ஆ எடுக்கணும். Augmented matrix-னா இந்த x coefficient, y coefficient, z coefficient எழுதிடுங்க லைனா. இப்போ இந்த constant value-வை இங்க augmented matrix நார்மலா இப்போ A matrix-னா இப்படி போடுவாங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்ம இந்த சைடு எழுதிக்கணும். இப்போ நம்மளோட எய்மே என்னதுன்னா இந்த வேல்யூவும் இந்த டேர்மும் 0 ஆக்கணும். இந்த எல் ஷேப்புக்கு நம்ம 0 ஆக்கணும். அப்படி ஏன் ஆக்கணும்னா இப்போ இந்த இடத்துல 0 ஆயிடுச்சுன்னா வெறும் எஸ் டேர்ம் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல 0 ஆயிடுச்சுன்னா ஒய் டேர்ம் ஜெட் டேர்ம் இருக்கும். ஸோ இந்த ஜெட் டேர்ம் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி நம்ம பார்ப்போம். இப்போ 0 ஆக்கிறதுக்கு இந்த 1 வச்சு நம்ம இந்த இடத்துல 0 ஆக்கிடலாம். அது இப்போ இந்த 1 இந்த மேலே போகணும்னா அப்போ R1 இன்டர்சேஞ்ச் R2. அதனால தான் இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் நம்ம போடுறோம். இந்த போட்டால் இந்த 1 வந்து மேலே போய்டும் டோட்டலாக. ஸோ இந்த ஃபுல் ரோஸே இந்த மேலே கொண்டு போகிறோம். 1 2 -1 3. அகைன் இந்த ரோவை நம்ம இந்த கீழே கொண்டு வரோம். அகைன் தேர்ட் ரோ ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இந்த 1 வச்சு எப்படி இந்த இடத்துல 0 ஆக்கணும்னா இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது. R2 gives R2 - 2 of R1. இது ஏன் போடுறோன்னா 2 மைனஸ் இது இன்டூ 2 போட்டால் 2 - 2 0 ஆகிடும். அப்போ இந்த ஹோல் டேர்ம் இந்த டேர்ம் மட்டும் 0 ஆகிடும். அப்போ இந்த R3 gives R3 - 3 times of R1. இந்த 3 - 3 times of R1 into 3 போட்டால் 3 - 3 0 ஆகிடும். ஸோ இந்த ஃபார்முலா படி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 0 வேணும். இந்த இடத்துல 0 வேணும்னா இங்கே இந்த இடத்துல 1 வந்த மாரி இந்த சைடில் எதனா ஒரு 1 வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம 0 ஆக்கிடலாம். இங்கே 1 வர வைக்கிறதுக்கு இந்த -6 இந்த இடத்துல 1 வரணும்னா R2 டிவைடட் பை -6 போட்டால் இந்த செகண்ட் ரோவில் ஒரு 1 வந்துடும். அதை வச்சு நம்ம ஃபர்தராக நம்ம 0 ஆக்கிக்கலாம். இந்த ரோவில் -5 டிவைட் பை -6 போட்டால் -5 6 வரும். இங்கே -4 டிவைட் பை -6 வந்தால் சம் டேர்ம் வரும். இப்போது இந்த இடத்துல 0 வேணும்னா R3 gives R3 ப்ளஸ் ஏன் போடுறோம்னா இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போது 7 டைம்ஸ் ஆஃப் 1. அப்போ இந்த இடத்துல 0 ஆகிடும். அதேமாரி தான் இந்த வேல்யூக்கு ரோ 3 ஃபுல்லாகவே இந்த கண்டிஷன் படி போடணும். இந்த எலிமெண்டல் ஆப்ரேஷன் போட்டிங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வரும். இதை நீங்கள் ஃபர்தராக இதை வந்து எக்ஸ் டேர்மில் எழுதணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2y - z = 3. இது வந்து ஈக்குவல் டு வேல்யூ. அப்போது இங்கே 0 இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ y -5/6 into z = 2/3. இங்கே அகைன் லாஸ்ட் வந்து இங்கே ரெண்டுமே 0வாக இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் z வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த z வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இதை தூக்கி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் இந்த y வேல்யூ கண்டுபிடிச்சது இந்த ரெண்டு வேல்யூ சேர்த்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் z வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது இந்த சைட் போயிடுச்சுன்னா z வேல்யூ = 4 வந்துடுச்சு. இந்த z வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் y வேல்யூ கிடைக்கும். இப்போ நீங்களாம் இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஒய்யோட வேல்யூ 4 வருது. இந்த ஒய்யோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ சேர்ந்து ஈக்குவேஷன் 1ல் போட போகிறோம். போட்டிங்கன்னா x = -1 வருது. இது நீங்கள் 3 வேல்யூ கரெக்டானு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் 2 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. இதை நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மறுபடியும் கண்டுபிடிக்கணும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுதிடுங்க. மேட்ரிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இது எழுதிக்கும். அதேமாரி இங்கே 1 எதனா ஒரு 1 வச்சா நம்ம 0 ஈஸியாக ஆக்கிடலாம். அப்போ இந்த -1 இருக்குது. இந்த ரோ 1க்கு கொண்டு போயிடுங்க. ஏன் ரோ 1 கொண்டு போனால் இங்கேருந்து தான் இதை நம்ம எலிமினேட் ஆப்ரேஷன் பண்ணி கேன்சல் பண்ணி 0 ஆக்க முடியும். ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R3. இது இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ரோ வந்து இது உல்ட்டாவாயிடும். அப்படியே R1 R3. ஸோ இந்த ரோ வந்து இது ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. இந்த ரோ வந்து லாஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த 1 வச்சு எப்படி நம்ம 0 ஆக்க போகிறோம்னா R2 gives R2 + 3 times of R1. இப்போ இந்த R2 வந்து இப்போ 3ன்னு வச்சுக்கோங்க. 3 மைனஸ் போடக்கூடாது. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இந்த ஆப்ரேஷனில் ப்ளஸ் போடணும். 3 times of R1. ஸோ 3 - 3 கேன்சல் ஆகி 0 ஆகிடுமா? அதே ஆப்ரேஷன் தான் கீழே. இங்கே 2 இருக்கிறதுனால 2 times of R1. இந்த ஆப்ரேஷன் பண்ணி போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். நம்மளுக்கோட எய்ம் என்னதுன்னா இந்த எல்லுக்கு நம்ம 0 வரணும். இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துச்சு. இப்போ இங்கே 0 வரணும். இங்கே 0 வேணும்னா இங்கே ஒரு 1 டேர்ம் இங்கே இருக்குது. இப்போது இங்கேயே போட்டுக்கலாம். ஆனால் இந்த R2 வந்து ஃபர்தராக 11 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். ஏன்னா நம்ம பிஃபோர் சம்ஸில் போட்ட மாரி போட்டு 1ஓட வேல்யூ வந்துடும். ஏன்னா ஹோல் டேர்ம் வந்து 11 டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல 11 வந்து 1 டைம்ஸ் போகுது. இந்த இடத்துல 3 டைம்ஸ் போகுது. அகைன் இந்த 1 வச்சு நம்ம 0 ஆக்கிடலாம். R3 gives R3 - 6 times of R2. இப்போது இங்கே R3 இருக்குது, 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. -6 times of R2. இங்கே 1 தான் இருக்குது.
அப்போ 6 - 6 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இந்த உங்களோட இந்த ஆப்ரேஷன் படி இந்த வேல்யூ கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ் ஒய் ஜெட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு வேல்யூ 2. இங்கே வந்து ஒய் ஜெட் வேல்யூ, ஏன்னா எக்ஸ் வேல்யூ அங்கே 0 இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 0, ஜெட் வேல்யூ மட்டும் இருக்குது. இந்த ஜெட் வேல்யூ தூக்கி இந்த ஈக்குவேஷனில் போடணும். இந்த ரெண்டுத்துலேயே கிடைச்ச வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் போடணும். அதான் கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இதை வச்சு நம்ம வேல்யூஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4z = 8னா அப்போ z = 2. இந்த z வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். y + 2 = 3னா z நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2. இந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா y = 1. இந்த கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x = 3 கிடைக்கும். இந்த 3 வேல்யூ கரெக்டாக தானான்னு பார்க்கறது வெரிஃபிகேஷன் எல்லா சம்முக்கும் போடணும். இப்போது இந்த வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடுது. Question number 2, if ax² + bx + c is divided by 3 terms கொடுத்துருக்காங்க, that leaves the remainder respectively 21, 61 and 9 something. Find a, b, c. இது நம்ம காஷியன் எலிமினேஷன் பற்றி அந்த மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படின்னா இந்த ரிமைண்டர்ஸ் எப்படி கொடுக்கும்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 0 வச்சுக்கோங்க தனித்தனியாக. இப்போ இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 3 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. எக்ஸ் 3 வேல்யூ. இந்த ஒரு டைம் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது கிடைக்கும். 5 சப்ஸ்டியூட் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் இது கிடைக்கும். இது சொன்னால் 5 5 25 வரும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு ஈக்குவல் டு ரிமைண்டர்ஸ், ஏன்னா லீவ்ஸ் ரிமைண்ட் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி இது வந்து 21 ரிமைண்டர் இது கிடைக்கும். இதுக்கு வந்து 61, இது வந்து 9. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டா ப்ராப்ளம் வந்து அந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் படி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது. இப்போ நம்மளுக்கு எய்ம் படி 0 இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல 3 இடத்துல 0 வேணும். அப்போது R1 இன்டர்சேஞ்ச் R3, ஏன்னா இந்த மேலே கொண்டு போய்ட்டு ஈஸியாக 0 போடுறது ஈஸியாகிடும். அப்போ ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேல்யூ இது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம 0 ஆக்கிடலாம். எப்படின்னா R2 gives R2 - 25 × R1. இப்போ இந்த R2 25 × 25 போட்டால் இது 0 ஆகிடும். இந்த ஆப்ரேஷன் இந்த ரெண்டு எலிமெண்டல் ஆப்ரேஷனை வச்சு இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஃபர்தராக இந்த இடத்துல 0 வேணும். இந்த இடத்துல 0 வேணும்னா இப்போ இங்கே பாருங்கள், காமனாக நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது இதெல்லாமே 4 டைம்ஸில் மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டா சம்மு போடுறது கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். அப்போ ரெண்டுத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் இது வரும். நம்ம டிவைட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும், மைனஸ் ப்ளஸ்ஸானு கரெக்டாக போட்டு பண்ணணும். இப்போது R2 / -5 இந்த டேர்ம் ஏன் மைனஸ் ஆகணும், இந்த டேர்ம் 1 ஆகிக்கிட்டால் இதுலேருந்து ஈஸியாக நம்ம 0 ஆக்கிடலாம். இப்போது டிவைட் பண்ணி 5 பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த எலிமெண்ட் இந்த அடுத்து வந்து R3 gives R3 + 3 times of R2. இப்போ இங்கே -3 இருக்குது, இந்த இடத்துல 0 ஆகணும். -3 + 3 times of R2. ஸோ +3 - 3 கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இந்த 3 டைம் நம்மளுக்கு 0 ஆகிடுச்சு. இது 1. நெக்ஸ்ட் இந்த A B C = 9. அப்போ B + இது வந்து ஏன்னா இங்கே ஏவோட வேல்யூ 0ல் இருக்குது. B + C = 41/6. இங்கே வந்து வெறும் C மட்டும் தான் இருக்குது. 8/5 × C = 40/8. இந்த சால்வ் பண்ண வேல்யூ வந்து C வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இதை தூக்கி இதில் போடணும். இது ரெண்டுத்துல வர வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடணும். இப்போ சியோட வேல்யூ என்னன்னா இது இந்த சைடு போயிடுச்சுன்னா சியோட வேல்யூ 6. இப்போ இந்த 6 வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 41/5 வந்து பியோட வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த பியோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்ந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ 2 கிடைக்குது. ஸோ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Third question, an amount of 65,000 is invested in the 3 bonds at rates of 6%, 8%, 9% per annum respectively. The total income is 4,800. இங்கே ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. The income வந்து 4,800 கொடுத்துருக்காங்க. அப்புறம் income from the third bond is 600 more than that of the second bond. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து மணி இன்வெஸ்டட் இன் பாண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஒயோட வேல்யூ மணி இன்வெஸ்டட் இன் பாண்ட், ஏன்னா 3 பாண்ட்ஸ் கொடுத்ததுனால XY வேல்யூ Z கொடுத்துருக்கலாம். இதோட இன்கம் வந்து அவங்களோட மணி இன்வெஸ்டட் வந்து 65,000 இருக்குது. அப்போது 2 பாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 65,000 வரணும். 65 இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 6%, 8%, 9% பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இன்கம் வந்து 4,800. ஸோ 4,000 = 4,800 போட்டுருங்க. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை டேர்ம்ஸ் பண்ணி இப்போ தேர்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் படி என்னென்னா, இப்போது the income from the third bond is more than that of the second bond.
இது வந்து இதை விட இது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 600. அப்போது தேர்ட் பாண்ட் மைனஸ் செகண்ட் பாண்ட் ஈக்குவல் டு 600. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், மொத்தம் 3 ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட், தேர்ட் ப்ராப்பராக நம்ம வேயாக வச்சுக்கிட்டு அது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஸோ இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இது, ஒய் இது, ஜெட் இது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். இதை வந்து நம்ம 0 ஆக்கணும். இப்போது ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 0 தேவை, இந்த இடத்துல 0 தேவைன்னா இந்த 1 வச்சு ஈஸியாக நம்ம 0 ஆக்கிடலாம். R2 gives R2 minus 6 times of R1. ஏன்னா இன்ட்டு 6 போட்டு 6 minus 6 0 ஆகிடும். ஸோ இந்த எலிமினேட் ஆப்ரேஷன் படி இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அகைன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 0 வேணும்ல, இந்த இடத்துல 0 வேணா இந்த 1 வச்சு 1 இல்லை இங்கே 2 ஈஸியாக இருக்குது. அப்போ இந்த 2 வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ R3 gives R3 plus -8 plus பாருங்கள், இந்த -8 plus 4 times of R2, 4 to 8, -8 plus 8 கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஆப்ரேஷன் நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம XYZ ஈஸியாக எடுத்துக்கலாம். XYZ ஈக்குவல் டு 65,000 இருக்குது. இங்கே 2Y + 3Z ஈக்குவல் டு 90,000 இருக்குது. 21Z ஈக்குவல் டு 4,20,000 இருக்குது. இந்த 3 வேல்யூ வச்சு இப்போ இது கொஞ்சம் பிக் டேர்ம்ஸாக இருக்குது. கால்குலேஷன் கரெக்டாக போடணும். ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் 2 YZோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜெட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா Z ஈக்குவல் டு 42,000 டிவைட் பை 21. இந்த 21 இந்த கொஸ்டினா இது வேல்யூ ஆன்சர் வரும். இப்போ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 20,000 வரும். இந்த 20,000 வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆன்சர் செகண்ட் ஈக்குவேஷனில் வர ஒய்யோட வேல்யூ வந்து 15,000 வருது. இந்த 2 வேல்யூவை தூக்கின்னு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஆன்சர் x ஈக்குவல் டு 30,000 கிடைக்குது. ஃபோர்த் சம், a boy is walking through a path y equal to ax square plus bx plus c through the points 3 points கொடுத்துருக்காங்க. he wants to meet his friend at p 7,16. அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கொஷினில் கொடுத்த மாரி அந்த ஈக்குவேஷனும் 3 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து XYன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஒரு பாயிண்ட்டே நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து X, இது Y. ஸோ ஒய் வேல்யூ வந்து 8, எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 ஈக்குவேஷன் இதை வச்சு நீங்கள் எடுக்கணும். இதை எடுத்துட்டா நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், ஏன்னா காஸியன் எலிமினேஷனாலே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு போடணும். இந்த இடத்துல 0 ஆக்கணும், இந்த 3 டைமே 0 ஆக்கணும். ஆனால் இந்த இடத்துல 1 இல்லை. இப்போ 1 இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இது ஒரு மெத்தட் இருக்குது. R2 gives R2 into 9. ஏன்னா இப்போ இது வந்து 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 36 ஆகிடும். இதை வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 36 ஆகிடும். இங்கே 3மே 36 இருந்தால் ஈஸியாக நம்ம மைனஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த எலிமினேஷன் ஆப்ரேஷன் வச்சு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம 0 ஆக்கணும். இதை ஜஸ்ட் ஒரு மைனஸ் பண்ணாலே போதும். R2 gives R2 minus R1 பண்ணால் 36 minus 36 0 ஆகிடும். இங்கேயும் R3 gives R3 minus R1 போட்டால் இந்த 2 வேல்யூவும் 0 ஆகிடும். இப்போ இதை ஃபர்தராக இன்னும் இந்த இடத்துல ஒரு 0 வேணும். இந்த இடத்துல 0 வேணும். அப்போது R2 gives R2 divided by 2. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 6 கிடைக்கும். இந்த 6ஐ வச்சு நம்ம ஈஸியாக இதுவும் போட்டு நம்ம 0 ஆக்கிடலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை வச்சு R3 gives R3 plus 3 times of R2 இருக்குது. இப்போ இந்த 18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 18 plus 3 times of R2 என்னது 6 3 7 minus 18 minus 6. அப்போ ப்ளஸ் 18 மைனஸ் 18 0 வந்துடும். இந்த இடத்துல நம்மளுக்கு 0 கிடச்சாச்சு. இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம A, இது B, இது C, இது வந்து B + C, இது வந்து வெறும் C. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷன் வந்து சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சியோட வேல்யூ -10. ஸோ இந்த -10 எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ 3. இப்போ இந்த 2 வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நான் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ 1 வரும். இப்போ இந்த 3 வேல்யூ கரெக்டாக அதோட இங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. will he meet his friend at p 7,16. இப்போ நம்ம இந்த வேல்யூ போட்டு செக் பண்ணி எப்படி செக் பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 7 போட்டுட்டு ஒயோட வேல்யூ 60 வருது இந்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில். அப்போது he will meet his friend at 7,60.